சித்தி, ஹாப்பி பர்த்டே. எல்லாருக்கிட்டையும் 1 minute தான் பேசணும், 2 minutes தான் பேசணும்னு கண்டிஷன் போட்டிருக்கேன். ஆனால் என்னால் அத்தனோட டைமில் பேச முடியுமான்னு தெரியலை. Sunita asked me to tell about all the different experiences that we had, which I enjoyed, and அதுவுமே far too numerous. If I have to restrict it to 1 or 2, long back, 30 years back, I'm not going to tell the story. There was someone who complained something about me. They didn't tell you the whole story. You do not know the whole story, but you still defended me, and it made a lot of difference to me. And இன்னொன்று சொல்லணும்னா, when Vicky was born, I think it was on the day he was born, I was very young, 12th college, I don't remember. அந்த டைமில் அப்போல்லாம் குழந்தையில போய் தூக்கிடலாம், ஹாஸ்பிட்டலில் போனால் டபால்ட தூக்கிடலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டா. ஸோ நான் தூக்க போயிட்டேன். அண்ட் மாமி வாஸ் ஆப்வியஸ்லி ஷி வாஸ் ஸ்கேர்ட். ஷி செட் சம்திங் ஷி செட் அண்ட் ஐ கிளிக்டன் பேக் ஆஃப் பண்ணிட்டேன். எதுக்கு வம்புங்கிற மாதிரி. அண்ட் யூ டோல்ட் உன்னோட சூப்பராக தூக்கம்னு நீங்கள் தூக்கி கொண்டாந்து யூ கேவ் த சைல்ட் டு மீ, அண்ட் ஐ ரிமெம்பர் இட் குவைட் விவிட்லி. அண்ட் யா, தவிர நிறைய சொல்லலாம். அண்ட் ஒன் ஆஃப் த திங்ஸ் விச் I actually miss is எல்லா சர்ப்ரைஸ்லையும் you were so much involved, and it felt so odd for me to not share with you. என்னெல்லாம் பண்ணுறோம், உங்களுக்கு இதை பண்ணுறோன்ட்டு அதுவே கஷ்டமாக இருந்தது. வளரிடுவேங்கிற பயம் வேறு இருந்தது. ஸோ தட் வாஸ் another thing which இது வரைக்கும் பண்ண எல்லா சர்ப்ரைஸ்க்கும் நீங்கள் தான் மெயின் பர்சன், அண்ட் யூ நோ தட், அண்ட் ஐ மிஸ்ட் யூ ஃபார் தட். அண்ட் வேறு என்ன சான்ஸ்கிரிட்னு சொல்லணுன்னா, தட் ட்ரெமெண்டஸ் எஃபர்ட் யூ புட், ஐ ரியலி அட்மயர். நான் பாஸ் ஆனேன்னா உங்களால் தான். அண்ட் அது இட்ஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். இத்தனை எஃபர்ட் போட்டு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், ஐ டோன்ட் டிசர்வ் மை மார்க்ஸுங்கிற மாதிரி. ஐ விஷ் யூ எவ்ரி திங் குட் சித்தி. நான் சொல்லிகிட்டே இருக்கலாம் உங்களை பற்றி ஏதாவது. ஐ விஷ் யூ எவ்ரி திங் குட். எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். பி ஹாப்பி திஸ் இயர் அண்ட் இன் ஆல் தி இயர்ஸ் டு கம். கலைமகளே, எங்கள் வீட்டு கடைக்குட்டியே, சான்ஸ்கிரிட் ஸ்காலர் மங்களியே, சான்ஸ்கிரிட் பண்டிட் மங்களியே, சான்ஸ்கிரிட் ஸ்காலர் மங்களியே. ஹாய் மங்களி, ஹாப்பி 60th பர்த்டே. ஸோ இவ்வளோ நாள் 60 years அழகாக நல்லபடியாக கடந்து வந்தாச்சு. பிக் அப்ளாஸ் ஃபார் யூ. ஸோ உன்னோட பர்த்டே இவ்வளோ அழகாக கிராண்டாக நல்ல ஜாலியாக நம்ம எல்லாரும் சர்ப்ரைஸ் கொடுத்து உங்களை செலிப்ரேட் பண்ணுறோம். இட் வாஸ் வெரி ஹாப்பி மொமெண்ட். நவ் நீங்கள் எங்களுக்கு கம்பெனியில் கொடுத்தது, இட் வாஸ் அ ரியல் சர்ப்ரைஸ். அதே மாதிரி நானும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணது லக்ஷ்மி அண்ட் அர்ச்சனா தான். ஸோ அவளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அர்ச்சனா அதுக்கப்புறம் இந்த வீடியோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல போது எனக்கு எனக்கு உன்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியலை. ஆக்சுவலி வி டோன்ட் ஹாவ் எனி டோட்டல் க்ளோஸ் கான்டாக்ட் பிட்வீன் யூ அண்ட் மீ. ஏன்னா பிகாஸ் நான் கல்யாணம் ஆகி வரும்போது நீங்கள் கல்யாணம் ஆகி போயாச்சு. அப்போ பை த டைம் எனக்கு ஐ ரிமெம்பர் அஸ்வின் வாஸ் அ பேபி பை தட் டைம். ஸோ அதனால் அப்புறம் எப்போ யூ ஆர் டோட்டலி செட்டில்ட் இன் பாம்பே. அப்போ பாம்பேலேருந்து நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் கிட்டுவண்ணா கிட்டேயும் கீர்த்தியண்ணா, அம்மா கிட்ட கிட்டுவண்ணா கிட்ட கீர்த்தியண்ணா கிட்ட லக்ஷ்மி கிட்ட தான் நிறைய பேசுவேன். என்னோட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே வந்ததே கிடையாது. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி க்ளோஸ் கான்டாக்ட் பிட்வீன் யூ அண்ட் மீ. பட் நவ் ஐ சி யூ மோர் தேன் நாத்தனாருன்றதோட ஐ கேன் சி யூ மோர் அஸ் அ ஃப்ரெண்ட். ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆஃப்டர் திஸ் கபினி ட்ரிப் அண்ட் ஆஃப்டர் தட் த மேரேஜஸ் நீங்களும் எங்கள் இதில் கலந்துனது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்தது. அண்ட் என்னோட பேத்தி இருக்காளே குட்டி பாப்போ திஷ்யா, ஸோ அது நன்னா உங்ககிட்ட ஒட்டின்னு எடுத்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. அது நல்லா கணத்து மங்களி பாட்டின்னு சொல்கிறது அது ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி கனடா போயிட்டு வாங்கோ, போய் குழந்தையோட போய் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பட் இந்த கல்யாணத்தில் ரொம்ப உனக்கு இப்போ இந்த 60th பர்த்டேவோட விஷோட நான் ஒரு தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். பிகாஸ் யூ ஆல் டோட்டலி இன்வால்வ் இன் அவர் மேரேஜ். அப்புறம் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கல்யாணமும் ஐ திங்க் இட் வாஸ் வெரி நைஸ். நீங்கள் எல்லாரும் தான் சொல்லணும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட்
ஆர்கனைஸ் பண்ண லக்ஷ்மி, அர்ச்சனா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, இவர் எங்க ஆத்துக்காரர் வந்து என்ன சொல்வார், மங்களி அப்படின்னாலே அவ வந்து சின்ன பொண்ணு, எனக்கு வந்து நிறைய வேலையெல்லாம் செஞ்சு தருவா, அதாவது அவளை வந்து நான் நிறைய வேலை வாங்குவேன், அது மட்டும் தான் இவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ நிறைய வேலைலாம் வாங்கியிருக்கார். பாவம் உங்க அண்ணாக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ ஹாப்பி 60th பர்த்டே. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளோ நாள் நல்ல இந்த 60 இயர்ஸ் நல்லா ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒரு பெரிய உங்களோட லைஃப் ஃபுல்லாக அழகாக இருந்தது. அதே மாதிரி ஃப்யூச்சரும் நன்னா இருக்கணும்னு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. Happy birthday, Mangli. Many more happy returns of the day. Happy birthday, Mangli. Happy 60th birthday. நீ உன்னை பத்தி என்ன சொல்றதுக்கு இருக்கு? எல்லாத்துலயும் நீ கிரேட்டு. நீ இது பண்றியா, சான்ஸ்கிரிட் படிக்கிறியா, அதுல கிரேட்டா இருக்க. அரசியலை பத்தி பேசுறியா, அதுல கிரேட்டா இருக்க. படிப்பா இது பகவத்கீதை ஸ்லோகம் அதுல எல்லாமும் நீ கிரேட்டா இருக்க. செலிப்ரேஷன் ஏதாவது ஒரு இந்த நார்த் சைட்லாம் என்ன செலிப்ரேஷன் பண்ணுவாரோ அதெல்லாம் இப்படி பண்ணுவான்னு சொல்வேன். அரசியலும் பேசுவேன். எல்லாத்துலேயுமே டேலண்ட்டு, ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்ப. குழந்தைகிட்டலாம் ரொம்ப இதாக இருப்ப, ஜாலியாக இருப்ப. சின்ன குழந்தையில ரொம்ப அழகாக கொஞ்சுவேன். எல்லாத்தையும் நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். நீ எல்லாத்துலேயும் கிரேட்டு. நம்ம எல்லாரும் பம்மலில் சீட்டு விளையாடிட்டு எல்லா குழந்தைகளோடையும் இருந்தது அப்பப்போ ஞாபகம் வரும் எனக்கு. அப்புறம் பகவத்கீதை நான் ஒன்றுமே தெரியாத அப்படியே இதாக இருந்தேன். நீ தான் உக்காந்து எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து, பகவத்கீதாலாம் சொல்லி கொடுத்து எனக்கு ஸ்லோகத்தில் இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணது நீ தான். நீ நல்லா ஃபேமிலியோட குழந்தைகளோட எல்லாரோடையும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். Hello Mangli, happy birthday. உன்னோட 60th birthday. So very landmark. I am very happy for that. Second, நம்மளோட நீ வந்து நம்ம ஆற்றுலேயே நீ தான் கடைசி. நானும் நீயும் ரொம்ப எப்போதுமே செல்லமாகவே இருப்போம். ஏன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கிடையாது. பட் ஸ்டில் வி ஆர் ஆல்வேஸ் க்ளோஸ். ஐ மீன் எல்லாத்துமே செல்லமாக இருப்போம். என்னோட தங்கையாக நீ இருக்கிறதுனால நிறையா உன்னை வேலை இருக்கேன். அதெல்லாம் நீ வந்து எந்த இதுவும் இல்லாமல் எனக்கு பண்ணியிருக்க. நிறையா சின்ன சின்ன வேலை உன்னை இதை பண்ணுன்னு நீ செய்வ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பியூட்டிஃபுல் ஃபேமிலி. நாங்கள் எல்லாம் ரொம்ப க்ளோஸு. எங்களுக்குள்ளே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கூட அதை பார்க்க மாட்டோம். we only see the positive between us and move forward rather than talking about negative things. அது மட்டும் இல்லை, இந்த ஃபேமிலிக்கு வந்த மாப்பிள்ளையாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், எல்லாருமே ஜெல்டு வித் அவர் ஃபேமிலி. அண்ட் எல்லாமே ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுவும் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தோன்னா டைம் போகிறதே தெரியாது. நைட்டெல்லாம் பொழுதெல்லாம் பேசுவோம் உட்காந்து. அதை மாதிரி ஒரு ஃபேமிலி. அண்ட் I really I always proud of my family. எல்லாரும் பார்த்தா பராமரிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் எங்கள் நெட்டு. ஸோ ஒன்ஸ் அகெயின் மங்லி, ஹாப்பி பர்த்டே. I wish you good health and wealth and happiness forever. Thank you. Hello Chitti, happy to be part of the 60th birthday celebration, seeking your blessings and guidance all through our life. Wishing you once again a very happy 60th birthday. Happy birthday once again. Hello Chitti, happy birthday, happy 60th birthday. நான் அர்ச்சனா கிட்ட பேசிட்டு இருந்தேன், உங்களை பத்தி வீடியோ போடுறதே நம்ம சும்மா சித்தியெல்லாம் பாராட்டி பேசக்கூடாது, நம்ம ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இப்போ எனக்கு என்ன மைண்ட்ல இருக்குன்னா, நான் அந்த ரீசெண்ட் டைம்ல வந்து கிராட்டிடியூட், கிரேட்ஃபுல்னஸ் அதை பத்திலாம் திங்க் பண்ணணும்னு சொல்றதே நிறைய ஃபேமிலியை பத்தி திங்க் பண்ணேன். எனக்கு என்ன இப்போ என்ன தோணுதுன்னா, எப்படி சொல்றது, வேர்ல்ட்லயே பெஸ்ட் லவ் வந்து மதரோட லவ் தான். அதுக்கு மேட்சாக இருக்கிறது எதுவுமே இருக்காது.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்பில் வந்து எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைமில் நாட் ஜஸ்ட் மை அம்மா, ஆல்வேஸ் ஐ ஹவ் காட் அதர் பர்சன்ஸ் லவ். அது வந்து ஸ்கூல் படிக்கிறதே அம்பளு பெரியமாவாக இருக்கட்டும், லைக் அவள் ஸ்மைலு நான் ஸ்கூலுக்கு போகிறதே, அந்த தீபாவளி பட்சணம் போகிறதுக்கு அதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். அப்புறம் சாவித்திரி பெரியமாலாம் வந்து அன்மேஷபிள். நான் வந்து வீடு வாங்கினேன்னா அது வந்து சாவித்திரி பெரியமாவோட சப்போர்ட்டில் தான் அப்போ வாங்கினேன்னு நான் சொல்லுவேன். அண்ட் கம்மிங் டு யூ, இப்போ இல்லை, ஐ மீன் இவாளோடலாம் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல தான் நான் கனெக்டடாக இருந்தேன். உங்களோட நீங்கள் ஆற்றுக்கு வரதுனால சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கனெக்ட். இட்ஸ் நாட் லைக் நம்ம டெய்லி பேசிக்கணும், டெய்லி வந்து இது பண்ணுறோன்னு இல்லை. அப்போவும் 1 hour உங்ககிட்ட கதை பேசுவேன். இப்போ நான் ஃபோன் அடிச்சேனோ இல்லை உங்களை பேசினேனோ 1 hour கதை பேசுறதுக்கு என்ன இருக்கு. அந்த அளவு கம்ஃபர்ட்டு யார்கிட்டயுமே இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் முன்னாடி சொன்னது தான், எனக்கு ஒரு அம்மாலாம் இல்லை, என்னோட பெரியம்மா சித்தி நீங்களாமே வந்து அம்மா மாதிரி தான். அண்ட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அண்ட் நான் முன்னாடி சொன்னது இல்லை, பட் மேபி இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நான் 2 பெரியப்பாவோடையும் அவ்வளோவா கனெக்ட் பண்ணது இல்லை. ஆனால் பாலு சித்தப்பாவோட அதுவும் ஒரு பாண்டிங் இருக்கு. ஸோ வந்து நீங்கள் 2 பேருமே வந்து அப்பா அம்மா மாதிரி தான். ஸோ ஹாப்பி பர்த்டே, ஹாவ் அ லாங் லைஃப், ஹெல்த்தியாக ஹாப்பியாக எப்போவுமே உங்களோட ஸ்மைலோட எப்படி ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சித்தி. Hi Chithi, wish you many more happy returns of the day. எல்லாரும் இந்த வீடியோ கண்டென்ட் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிள் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும் நாங்கள். ஏன்னா ஐ ஆல்வேஸ் டென் டு டாக் அ லாட். நோ ஒண்டர், ஏன்னா மெமரிஸ் உங்களோட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஷார்ட் அண்ட் சிம்பிளாக முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. பட் எனி விச் வேஸ், ஏன்னா மெமரி சொல்லணும்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 30+ years ஆஃப் க்ளோஸ்னஸ் அண்ட் பேம்பரிங் இஸ் வாட் யூ கைஸ் ஹவ் ஷோன் டுவர்ட்ஸ் அஸ். அது சைல்ட்ஹுட்டில் வந்து நீங்கள் எங்களோட கேம்ஸ் ஆடினதாக இருக்கட்டும், ஒரு நம்ம டூர்ஸ் நிறைய இடங்களுக்கு போனதாக இருக்கட்டும், எஸ்பெஷலி சந்திலாஸ்தியாத்தில் ஆனுவல் ஹாலிடேஸ் போகும்போது நம்ம விளையாடினது, ஆர் ஈவன் இன் குரோம்பேட், ஆர் ஈவன் டியூரிங் த டூர்ஸ் த கேம்ஸ் whatever we have played. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அந்த மெமரிஸ் எல்லாம் திருப்பி நினச்சி பார்க்குறச்சே I'm still cherishing all those memories. So please keep inspiring us. So நீங்கள் எங்களுக்கு பண்ண அதே விஷயங்களில் நாங்களும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் டு என்னோட கசின்ஸ் நெவ்யூஸ் அண்ட் நீஸ்க்கு வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். With God's grace, hope that will happen. And I will pray to God for your healthy life, and once again wish you many more happy returns of the day, Chithi. Hi Mangli, happy birthday. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் நீ இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கெட் டுகெதர் கொடுத்துருக்கியா. உனக்கு இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு ரொம்ப ஒரு ஆசை இருந்தது. அது தெரியாமல் நான் பண்ணணுமே, அது எல்லாம் எனக்கு எப்படி தான் தெரிஞ்சிடும் அப்படின்லாம் வேறு சொன்னியா. அதனால் இது இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வரைக்கும் வர்றதுக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு டென்ஷன் இருந்தது. ஐ ஆல்வேஸ் அட்மையர் யுவர் நாலேஜ் அபவுட் வேரியஸ் திங்ஸ். ஊரை பற்றி சொல்லுவேன், அப்புறம் வந்துட்டு சான்ஸ்கிரிட்டு, அப்புறம் எங்கே என்ன நடக்கிறது ஏதாவது கேட்டால் அதை பற்றி சொல்லுவேன், அரசியல் பேசுவேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நான் ரொம்ப இவளுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுது அப்படின்னுலாம் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்கேன். ரொம்ப ஹாஸ்யமாக சொல்லணும்னா, நீ எனக்கு வந்து லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி கொடுத்தது, லஞ்சுக்கு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். நீ கால் பண்ணேன்னா ஐயோ விட்ட மாட்டின்ட்டோமே அப்படின்னு எல்லாம் நினச்சேன். உன்னோட எஃபர்ட்டில் தான் நான் லலிதா சஹஸ்ரநாமம் படித்தேன். வேறு இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். பட் ஸ்டில் இப்போதைக்கு டைம் இல்லாதனால இது போதும். விஷ் யூ வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி பர்த்டே. தேங்க்யூ, பாய். ஹாப்பி பர்த்டே அத்தை. இப்போ போல எப்பவுமே ஹாப்பியா ஹெல்த்தியா கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கணும். என்னோட பெஸ்ட் விஷஸ். பாய். ஹலோ, நான் உஷாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுமதி பேசுகிறேன். நானும் உஷாவும் ஆல்மோஸ்ட் 40 years ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
அண்டு என்ன சொல்கிறது, எங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து உஷாவோட நான் சீனியர், அவன் நல்ல ஜூனியர். ஆனாலும் கூட எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கம்பேட்டபிலிட்டி உண்டு. எங்கள் மாமியாருக்கும் உஷா வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் பொண்ணு சந்தியாவுக்கும் உஷா ஆண்டினா ரொம்ப பிடிக்கும். அதனால் உஷாவை பற்றி சொல்லணுன்னா நிறைய இருக்குது. இந்த 1 மினிட்டில் என்ன என்னால் சொல்ல முடியும். உஷா வந்து ரொம்ப, உஷாட்டேருந்து நான் கற்றதும் பெற்றதும் நிறைய. அவளோட நேச்சர் வந்து ஏதான புதுசாக கற்றுன்ட்டானா நல்ல விஷயங்களை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப பர்டிகுலர். அப்படி தான் நான் ஜோசியமும் கற்றுன்ட்டேன். அதே மாதிரி தான் நானும் அவளும் சேர்ந்து ஒரு காமன் ஃப்ரெண்டுகிட்ட பகவத்கீதா, உபநிஷத் எல்லாம் கற்றுன்ட்டோம். ஸோ இந்த கிரெடிட்டெல்லாம் உஷாவுக்கு தான். இன்னொன்று சொல்லணும், எதாக இருந்தாலும் முதல்ல எந்த மாதிரி விஷயம்னாலும் முதல்ல வேணுங்கிற இனிஷியேட்டிவ் அவள் எடுத்துடுவா. நாங்களாம் சும்மா சொல்லிகிட்ருப்போம், பட் அவள் தான் எல்லாமே பண்ணுவாள். நேற்று கூட அவளுக்கு யாரோ ஒரு சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்தவர் பெரியவர், அவருக்கு மரியாதை பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இங்கேருந்து பெருங்குளத்தூர் போய் நேற்று எல்லாம் மரியாதை பண்ணிட்டு வந்திருக்கா. அதெல்லாம் எங்களாலாம் முடியவே முடியாது. அதே மாதிரி நாங்கள் பாம்பேயில் இருக்கச்சு நிறைய இடத்துக்கெல்லாம் போவோம். நம்ம பேசுவோம், இங்கே போகலாம் அங்கே போகலாம். ஆனால் உஷா தான் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லே ஆகும். ஸோ அதுவும் அவளோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் அவளோட அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி சொல்லியே ஆகணும். உஷாவோட நவராத்திரி லஞ்ச் ரொம்ப ஃபேமஸ். நவராத்திரிக்கு பிபிசியில் இருக்க நிறைய லேடிஸை கூப்பிட்டு பிரமாதமாக சமையல் பண்ணி விதவிதமான கிஃப்ட்டை கொடுத்து அசத்துவா. எல்லாருமே பி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அது மாதிரி இருக்கும். நானும் உஷாமா சேர்ந்து பாம்பே ரொம்ப சுற்றி இருக்கிறோம். எல்லா இடத்துக்கும் போவோம். ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அவளுக்கு. ஸோ உஷா, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு ரெக்கார்டட் மெசேஜ் அனுப்புகிறேன். நம்மளுக்கு பழக்கமே கிடையாது. ஆனால் இது வந்து உங்களோட 60th பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அதனால் இதுவும் ஸ்பெஷலாக இருக்கட்டும். உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக உங்களுக்கு வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ என்ஜாய் த மொமெண்ட் உஷா. ப்ளஸ் உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க. சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, நல்லா ஊர் சுற்றுங்க. ஸோ வாட் எல்ஸ் உஷா? அவங்கள பற்றி நான் சொல்லணுன்னா நிறைய போயிட்டே இருக்கும். நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. ஹாப்பி பர்த்டே. Be happy and bye. Thank you, Usha. Another thing is that she says everything jokingly. She's got a good sense of humor. ஒரு humorous bone இருக்கு அவளுக்கு. ஸோ அதனால் யாரையான கிரிட்டிக்கலாக ஏதாவது யாரையா பற்றி பேசணுன்னா கூட அது ஒரு மாதிரி ஜோக்கு மாதிரி சொல்லுவா. ஸோ that's another very nice trait about Usha. She is a good friend. இந்த வார்த்தையிலேயே வந்து she is closest to me. She is a very frank person. She speaks her mind and I can confide anything to her. நல்லா பேசுவோம். We really get along very well. Actually she is 1 year younger to me. ஆனால் ஸ்தானத்தில் அவள் எனக்கு மன்னி இல்லையா, அதனால் பாலு அண்ணாக்கும் அவளுக்கும் நமஸ்காரம் பண்ணனாக்கா she really likes it. And ரொம்ப ஜென்னுவினாக ஆசீர்வாதம் பண்ணுவாள். I really wish her all the best, Usha. May God bless you with very good health, good cheer, peace of mind, and ஆன்மீகத்தில் நன்னா முன்னுக்கு வரத்துக்கு. So all the best, Usha, and have a great 60th year. Okay, bye. Hi Atta. Happy birthday. Happy birthday. Wish you a very long life ahead. சாரி எங்களால் அங்கே வர முடியாது, ஏன்னா கால்லாம் அடிபட்டிருக்கு, ஒன்றுமே பண்ண முடியல. பட் இந்த வீடியோ மூலியமாக நான் என் ப்ரெசன்ஸ் அங்கே வந்து தெரிவிச்சுக்கிறேன். Happy 60. ஹாப்பி பர்த்டே. பாய்.
Hi, Auntie. Wish you a very happy birthday. It was so nice to catch up with you this time. Hope you have a wonderful day. ஹாப்பி பர்த்டே சித்தி. நீங்கள் கடைக்குட்டி இதுக்கு அண்ட் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே ஆசையாக இருக்குது. குழந்தைலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நாங்கள் நிறைய வாட்டிகள் படத்துக்கெலாம் அழைச்சிட்டு போனேன். அதுக்கப்புறம் பாம்பே போயிருக்கிறதையும் சானா சைத்தியம் ரொம்ப நல்லா பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும். அண்ட் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதுலேருந்து மீண்டும் நிறைய நாள் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஹாப்பி பர்த்டே சித்தி. Happy birthday, Usha. Welcome to the 60s Club. I remember the time we became friends, I think sometime in 1988 when we met in a wedding in Triplicane. So ours is a friendship of more than 35 years. Adukapram we've had occasions together, our trip to Bombay for I think Natrat's wedding. Adukapram when we came and stayed with you and how you took us around Bombay to find a place for Satya. அப்புறம் என்ன நீங்கள் அந்த மார்க்கெட்டுக்கெலாம் ஷாப்பிங் அடிச்சுன்னு போனது கூட எனக்கு அப்படியே விவிடாக ஞாபகம் இருக்குது. தென் our trip to Shirdi where we stayed in Devlali. So we have actually shared a lot of good moments, Usha, unforgettable moments. So I should thank God for bringing such a good friend into my life. I know you're a very happy person, so enjoy life. And of late you become quite religious and spiritual also, so may God bless you with all the good things that you aspire for, and may you have a happy, healthy and prosperous life. Happy birthday once again. A very happy birthday, Usha ma'am. I don't have the age to bless you, but my namaskarangal to you. Nariya Sanskrit padingo. Very happy birthday. Hi Usha, happy 60th. A good friend and a good listener. Very easy to talk to always chirpy and fun to be with. She's a great cook. Tasted her Navratri sped and used to look forward. Very proud of her becoming a Sanskrit Pandit. Through all the busy times, we always find time for a small lunch or phone call. Once again, happy birthday and proud to be a friend of you. ஹாப்பி பர்த்டே அத்தை. ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கா இல்ல சர்ப்ரைஸ்டா இல்லையா என்ன ஃபீலிங்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் என்ஜாய் பண்ணு. ஆஸ் யூஷுவல் அத்தை சித்தப்பானாலே என்ன பொறுத்தளவு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க எங்களை. ஸோ உங்களோட ட்ரீம்ஸ்லாம் எப்பொழுதும் நிறைவேறட்டும். எப்பொழுதும் எங்களை பிளெஸ் பண்ணிட்டே இருக்கும். உங்க பிளெஸிங் தான் எங்களை நல்லா வைக்கும். டேக் கேர். Hello Usha, a very happy birthday. Hope you are enjoying your lovely surprise. Wishing you the very best as always. And I hope this year enalla vendidrikku onenchindrikku everything gets fulfilled. Enjoy your day and once again a very happy birthday. யாருக்கு ஹாய் சொன்ன? மங்கி பாட்டி ஹாய். ஹாய் மங்கியத்தா, ஹாப்பி பர்த்டே. நீ சொல்லு ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே அத்தை. அண்ட் இந்த வாட்டி இந்தியாவில் வந்து எங்களுக்கு உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைச்சது. எனக்கு திஷாக்கு அண்ட் இட் இஸ் ரியலி நைஸ். அண்ட் திஷாவோட பாண்ட் உங்களோட இட் இஸ் வெரி நைஸ். ஷீ லைக் வந்து உங்களுக்கும் வந்து லைக் அவங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைச்சது. அண்ட் அவளும் உங்ககிட்ட நிறைய லவ் காமிச்சா. இட் இஸ் வெரி நைஸ் டு சீ. It was lovely spending a lot of time. Like நம்ம எப்போதுமே பிஸியாவே இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து we spent a lot of time together. அது ரொம்ப நல்லா இருந்தது. The amount of love you gave to Tisha, and more than that, the amount of love Tisha gave to you, both were incredible. And more than anything, you always been a support system for Appa. So thanks a lot. That also means a lot to me. Thank you so much. And வந்து do visit us in Canada. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டே கேர் ட்ராப் ஆஃப் பிக்அப் டியூட்டி இருக்கு. Do come to Canada. Thanks a lot, and I hope this was a good surprise for you. Have a lot of fun over there. Happy birthday once again. Happy birthday. Bye. Everybody bye சொல்ல போற. Hi Usha, happy birthday to you. Happy 60 years.
I think you're spending a great time with your loved ones, and I hope you're enjoying yourself. I have to thank you for teaching me Narayaniam with a lot of love and concern, and also making me recite Vishnu Sahasranamam so correctly. I have to thank you to be a close friend of mine, and I'm so happy for it. I love you so much. My blessings to you. May God bless you with good health and happiness. Love you so much. Chale. Happy birthday, Sulu. Chale. Hi Ata, happy birthday, happy 60th birthday. It's going to be a special day for you, so have a great day and enjoy with everyone. Convey my regards to everyone and special regards to Atimbe. Hi Usha, wish you a very very happy birthday. Happy milestone birthday Usha. 60 is just a number, but you are always young and enthusiastic. You market very 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 talented and very jovial. I am so lucky to have a friend like you. நம்ம ரெண்டு பேர் பந்தம் இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, ரொம்ப ஜென்மத்து சொந்தம் பந்தம் இது. There is no words to explain our friendship. You are my soul sister. Happy birthday Usha. Hi Chitti, many more happy returns of the day. Hope you had a great surprise. இந்த ரவி மாமா கிளைம் பண்ண மாதிரி அவள் ஸ்மார்ட்டாக கெஸ் பண்ண மாதிரி நீங்களும் கெஸ் பண்ணிட்டேலாம் தெரியல. ஸோ ஹாவ் அ நைஸ் டே. ஸோ அதான் உங்களை பற்றி பேசணுன்னா என்ன பேசுறதுன்னு தெரியல, எல்லோரும் ஆல்ரெடி எல்லாமே கவர் பண்ணிட்டா. ஸோ ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் டாக் அபவுட் two things or two or more things that I like a lot about you. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஆத்துக்கு மலபார் ஹில்ஸில் அங்கே பாம்பே வந்திருக்கும்போது இங்கே அவ்வளோ அழகாக அந்த வீடை அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பில்ல, அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்கே குரோம்பேட்டில் எங்காத்த டெக்கரேட் பண்ணுறதுக்கும் இந்த ஆர்ட், பெரிய ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், சோஃபா மேலே இருக்கிறது, பிள்ளையார் ஆர்ட் ஒர்க், வர்லி ஆர்ட், அதுக்கப்புறம் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் கொலு பொம்மை அது இதுன்னு யூ வில் ஆல்வேஸ் லுக் அவுட் ஃபார் அதர்ஸ். லைக் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணோன்ட்டு எல்லாமே பண்ணுவேன். ரைட் ஃப்ரம் வாட் யூ ஆர் லேர்னிங் டு வாட் யூ ஆர் பையிங் அண்ட் டெக்கரேஷன்ஸ் எவ்ரி திங். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் செகண்ட் சொல்லணுன்னா உங்களோட இன்வால்மெண்ட், லைக் ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷன், ரைட் ஃப்ரம் அ சிம்பிள் ஃபங்க்ஷன் டு மேரேஜ் எல்லாத்தையும் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் பண்ணுவேன். லைக் என்னோடய மேரேஜில் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் பொண்ணு பார்க்குறதுலேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக இன் அண்ட் அவுட் எல்லாமே மேனேஜ் பண்ணுவேன். ஸோ அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 20 years ஆகிடுது. அதுக்கப்புறம் கூட அகிலேஷ் மேரேஜ்லேயும் சேம் இன்வால்மெண்ட் காமிச்சு உங்களுக்கு பாவம் கால்லாம் கூட இதாக ஸ்வெல்லிங் இருந்தது. ஸோ அதோடு நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் இன்வால்வ் ஆகி பண்ணது, அது ரியலி கிரேட். ஸோ ஐ விஷ் யூ மெனி 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 ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அகேன் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. பாய் சித்தி. Happy birthday Mangli Pati. Wishing you a year full of happiness and joy. நான் இந்த வீடியோவை கம்பைல் பண்ணியிருக்கேன். I hope you really like it. Thanks. சொல்கிறதுக்கு நிறைய வரும், எனக்கு கொஞ்சமாக வலுவாக வரல சொல்ல, ஒவ்வொருத்தையும் ஆசையாக இருக்கும். ஹாப்பி ரிட்டர்ன் த டே. நல்லா இருக்கணும், நீ உடம்புலாம் நல்லா இருந்து எல்லாம் நல்லா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ்.